ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஃப்ளோ ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ். இதுக்கான ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். டேலில என்னென்ன மாதிரியான பர்ச்சேஸ் ஆர்டருக்கான ஃப்ளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம செஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்டென்ட் வவுச்சர் அப்படிங்கிற ஒண்ணு ரெக்கார்ட் பண்றோம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஃப்ளோல. இப்ப இன்டென்ட் வவுச்சர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் ஷோரூம் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஷோரூம்லயும் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படிங்கிறத இன்டென்ட் வவுச்சர் மூலமா அந்த ஷோரூம் உடைய மேனேஜர்ஸ் ரெக்கார்ட் பண்றாரு. அந்த டோட்டல் ரெக்கார்டிங்ஸ் நம்மளுக்கு ஒரு செப்பரேட் ரிப்போர்ட்டா நம்மளுக்கு டேலி குடுத்துரும். அந்த ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ நம்ம கொட்டேஷனா நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம சென்ட் பண்றோம். ஸோ எந்த சப்ளையர் நம்மளுக்கு காஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாவோ அல்லது பெஸ்ட்டான குவாலிட்டில குடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அந்த கொட்டேஷன நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரா நம்ம ரைஸ் பண்றோம். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டரா நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்மளுடைய ரெக்யர்மென்ட்ட நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம குடுத்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். சப்ளையர் நம்மளுக்கு தேவையான ரெக்யர்மென்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கான லாஸ நாம தான் கண்டிப்பா பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷன நம்ம குடுக்குறது தான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர். இது அஃபிஷியலா நம்மளுக்கு நம்மளுடைய டிமாண்ட நம்ம சப்ளையருக்கு நம்ம குடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலா நம்ம இத நம்ம பார்க்குறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம ரிசீவ் குடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்மளுடைய மெட்டீரியல நம்ம சப்ளையர் அட் தி சேம் டைம்ஸ் நம்மளுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸோட சேர்த்து அவரு அனுப்பியிருக்கலாம். அது எப்ப பாசிபிள்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்மியான ஐட்டம்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர்ல கேட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, அத நம்ம ஒரே டைம்ல நம்மளுடைய சப்ளையர் நம்மளுக்கு அனுப்ப முடியுதுங்கிற பட்சத்தில, மெட்டீரியலையும் அதுக்கான இன்வாய்ஸையும் சேர்த்து அனுப்பிருவாரு. அதுக்கடுத்து நம்ம அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா, நம்ம மெட்டீரியல் பல்க்கா நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, ஒரே சமயத்தில மேனுஃபேக்சர் முடிச்சு நம்முடைய மெட்டீரியல்ஸ நம்ம சப்ளையர் அனுப்ப முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அனுப்பும்போது, நம்மளுடைய சப்ளையர் மல்டிபிள் கன்சைன்மென்ட்டா அனுப்புவாரு. அதாவது மெ பர்ச்சேஸ் பில் அனுப்பாம இருப்பாரு. ஒன்லி மெட்டீரியல்ஸ மட்டும் அனுப்புவாரு. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குட்ஸ் ரிசிப்ட் நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஆர்என் மூலமா நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஜிஆர்என் மூலமா ரிசிப்ட் நம்ம வாங்குறத ரிசிப்ட் நோட் அப்படின்னு இருக்கக்கூடிய செப்பரேட் வவுச்சர் டைப்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எத்தனை கன்சைன்மென்ட் பில் இல்லாம நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதோ, அதை எல்லாமே நம்ம ரிசிப்ட் நோட் அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஜிஆர்என் டாக்குமெண்ட்ட பேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாமே நம்ம ரிசிப்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ரிசிப்ட் நோட்டுக்கு செப்பரேட்டா இன்வாய்ஸஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். இப்ப இன்னும் நம்மளுக்கு நம்மளுடைய சப்ளையர் பில் நம்மளுக்கு அனுப்பல. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரிசிப்ட் நோட் மூலமா, அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கன்சைன்மென்ட் மூலமா நம்ம ரிசீவ் பண்ண மெட்டீரியல்ஸ்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த டேமேஜஸ நம்ம ப்ராப்பர் ரிசிப்ட் நோட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கான வவுச்சர்ஸ நம்ம ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிறது இன்னும் நம்ம பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ணல. ஒன்லி நம்ம ரிசிப்ட் நோட் மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது ரிசிப்ட் நோட் மூலமா தான் மெட்டீரியல்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்கிற பட்சத்தில மட்டும் தான், இந்த ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிறது அந்த ரிசிப்ட் நோட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிவர்சல் வவுச்சர் டிரான்சாக்ஷனா நம்ம இத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்டென்ட், கொட்டேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசிப்ட் நோட், ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிறது எல்லாமே பியூர் இன்வென்டரி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இப்ப நம்ம ஆர்டர் நம்ம பண்ண குவான்டிட்டீஸ் எல்லாமே நமக்கு நம்மளுடைய சப்ளையர் நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில, அவர் நம்மளுக்கு பில் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அப்போ பில் அந்த பர்ட்டிகுலர் பில்ல நம்ம பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்ப நம்ம சொல்றோம். அத நம்ம ப்ராப்பரா பர்ச்சேஸ் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். அப்படி பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அத ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்மளுடைய இந்த ஃப்ளோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நம்ம ஆஃப்டர் ரெக்கார்டிங் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல நம்ம டேமேஜஸ் நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம ரெக்கார்ட் பண்ண போறது என்னன்னா, டெபிட் நோட் அப்படிங்கிற வவுச்சர். டோ ஸோ டெபிட் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டெபிட் நோட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ, அந்த பேலன்ஸ நம்மளுடைய சப்ளையர் அக்கவுண்ட்க்கு கேஷாவோ அல்லது பேங்க் மூலமாவோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அந்த அமௌண்ட்ட நம்ம பேமெண்ட் வவுச்சர நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங்ல டேலில நம்ம பண்ணக்கூடிய ஃப்ளோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது டேலி படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுக்கு அவங்களுக்கு என்னுடைய சேனல்ல ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஓவர்வியூல பார்க்கலாம்.